குருஜி பாமரன் சேஷாதிரி அவர்களின் மேனிஃபெஸ்ட் வித் ஸ்ரீகுரு. நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டுமா? நிலையான செல்வம் வேண்டுமா? பஞ்சமே இல்லாத பணவளம் வேண்டுமா? உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கேள்விகளுக்கும் விடை கிடைக்க போகும் அந்த ஒரு அதிசய நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. ஜூலை 5, 2026 சென்னை மயிலாப்பூரில் நடக்க உள்ளது. ரெஜிஸ்டர் செய்ய உடனே வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணுங்க. புதிதாக இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்கிறோம். நான் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் வேல் சங்கர். கிட்டத்தட்ட 20,000 குழந்தைகளுக்கு மேல் பேர் அமைத்துள்ளோம். ஏராளமான காணொளிகளை இதற்கு முன்பு வலைத்தளங்களில் கொடுத்துள்ளோம். ஏற்கனவே எங்களை பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கண்டிப்பாக எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும். சுவாரஸ்யமான ஜூலை மாதம் ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இப்பொழுது பிரித்து மேய்வதற்கு தயாராக இருக்கிறோம். கும்பராசி எல்லாருக்குமே நல்லா தெரியும். 7.5 சனி இன்னும் முடியாமல் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது. ஆனால் ராசியில் இப்பொழுது ராகு இருக்கிறது. இது நாள் வரை ராசி குரு பார்வை இருந்தது. இப்பொழுது குரு 6ஆம் வீட்டில் மறைகிறது. ஆக்சுவலாக பார்த்தோம்னா உச்ச கிரகத்துக்கு மறைவு கிடையாது. கும்பத்தை பொறுத்தவரை தனாதிபதி குரு அவர் 6ஆம் வீட்டுக்கு போகிறார். தனம் அப்படின்னா நம்மளுடைய வருமானம். 6ங்கிறது எதிரி. இப்போ நமக்கு எதிரி யாரு அப்படின்னா நமக்கு கடன் கொடுத்தவர் தான் நமக்கு எதிரி. ஏன் சார், முதல்ல அவர் நல்லா ஃப்ரெண்டாக தானே சார் இருந்தார். அதெல்லாம் கடன் வாங்குற வரைக்கும் தான் பிரதர். கடன் வாங்கினதுக்கு அப்புறம் அவர் காசு கேட்கிறாருல என்கிட்ட, அதனால அவர் என்னுடைய எதிரி லிஸ்ட்ல போய் சேர்ந்து விடுவார். இப்போ 2க்குரியவன் 6ங்கும் பொழுது தன் தனம் எதிரிக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? கடன் தீருது பிரதர்னு அர்த்தம். நம்மளுடைய காசு பேங்க்குக்கோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கோ நம்ம யார்கிட்ட கடன் வாங்கினோமோ அவரிடம் நம்மளுடைய காசு போய் சேரும். அப்போ நம்மளுடைய கடன் தீரும். இப்போ ராசிக்கு 7ஆம் இடம் இன்னும் ஒரு 9 மாசத்துல குரு வந்துருவாரு சிம்மத்துக்கு. அதுக்குள்ள கடன் தீந்துரும். தேங்க்யூ கடன், இனிமே எங்க பக்கம் வராதிங்க கடன், பை பை கடன் சொல்லிட்டு ஃப்ரீயா நம்ம ஜாலியா கேஷுவலா நடந்து போகலாம். ஆக்சுவலா பார்த்தோம்னா கும்பத்துக்கு குரு கெட்டவன். 6ஆம் இடம்ங்கிறது கெட்ட ஸ்தானம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம்ங்கிற அமைப்பில் வருகிறது. நம்மளுடைய 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த 7.5 சனிங்கிறது இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் பாக்கி இருக்கு. அந்த சாட்டனை இப்போ குரு பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்? சாட்டன் நீர்த்து போய் விடுவார். இப்போ நம்மளே இனிமே ஆதிவாசி அடக்கிவாசிங்கிற அமைப்பில் போய் விடுவோம். நம்மளே லெஃப்ட்ல போக மாட்டோம், ரைட்ல போக மாட்டோம். இது நாள் வரைக்கும் அப்படி போய் இப்படி போய் தேவையில்லாத நபர்களை நம்பி, புதியவர்களை நம்பி வேலியில் சிக்கிய வெள்ளாடுங்கிற மாதிரி நாம் போய் சிக்கி விட்டோம். இப்பொழுது ஒவ்வொரு முடிச்சாக ஓப்பன் ஆகி கொண்டிருக்கிறது. இது என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, ஜூலை மாதத்துல 10ஆம் வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் 4ஆம் வீட்டில் நிஷ்பலம் அடைந்து அவர் 10ஆம் வீடு சொந்த வீடை தொழிலையும் பார்க்கிறார், லாபத்தையும் பார்க்கிறார். நம்மளும் லாபத்தை பார்க்கிறோம், புதனும் லாபத்தை பார்க்கிறார். இப்போ லாபத்தில் குறியாக இருப்போம். தொழிலை குரு பார்க்கிறார், தொழிலை செவ்வாய் பார்க்கிறார். தொழில் மற்றும் லாபத்துல ஒரு 0.1% ஏதாவது ஒரு மிஸ்டு காலுக்கே ஒரு மிஸ்டு காலான்னு சொல்ற மாதிரி ஏதோ ஒன்று நம்பர் எட்டி பார்த்தா கூட பேசி அந்த கிளைண்ட்டை, வாடிக்கையாளரை இழுத்து கொண்டு வந்து வைத்து ஒரு கோட்டை கட்டி விடுவோம். சூரியன் முதல்ல 5ஆம் இடம், பிறகு அவரே 6ஆம் இடம். உபஜயஸ்தானத்தில் சூரியன் வருவது நல்லது. ராசியில ராகு சொந்த நட்சத்திரத்துல, 7ல் சுக்கிரன் அவரும் சொந்த நட்சத்திரத்துல, சுக்கிரன் பூரத்துல, ராகு இங்கு சுவாதியில, சுக்கிரன் சொந்த நட்சத்திரம் பூரத்துல, ராகு சொந்த நட்சத்திரம் சதயத்துல, ராகுவுடைய நட்சத்திரம் திருவாதிரையில் புதன். அப்போ ராகு என்ன பண்ணுவார்? இந்த பக்கம் மிஸ்டர் இன்டெலிஜென்ட், இந்த பக்கம் மிஸ்டர் அட்ராக்ஷன். டபுளையும் பண்ணுவார். புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்துவார், அட்ராக்ஷன் ஈர்ப்பையும் வெளிப்படுத்துவார். அப்போ என்ன ஆகும்? நிறைய புது பாய் ஃப்ரெண்டு, புது கேர்ள் ஃப்ரெண்டு. ஏன்னா 7ஆம் இடமே கலத்திரஸ்தானம். 7ல் சுக்கிரன். நிறைய புது ஃப்ரெண்ட்ஷிப்பு, கல்யாணம் ஆன நபர்களுக்கு கூட வரும். சுக்கிரன் கேது சேர்க்கை. அப்போ அதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படின்னா அது ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். ஆனால் ஆரம்பத்தில் அப்படியே ஒரு மயிலிறகால் வருடுவது போல் இருக்கும். அப்புறம் சுக்கிரன் 8ஆம் வீட்டுக்கு நீசமடையும் போது அது என்ன ஆகும்? வெளியில் போகிற உணனை தூக்கி மடியில் போட்ட மாதிரி ஆகி போயிடும். அப்போது அந்த புது நண்பர்கள் நண்பிகள்லாம் வரும் பொழுது வாங்க பிரதர், வாங்க சிஸ்டர்னு சொல்லிட்டா
நம்ம தேடி வந்த ஆள் சுரேஷ், இந்த சுரேஷ் இல்லப்பா, அவர் மேல் வீட்டு சுரேஷ்னு எங்கேயோ போய் விடுவார்கள். ஏன்னா கும்பராசியில நிறைய பேருக்கு பேர் எஸ், டி இந்த மாதிரி எழுத்துக்கள்ல தான் வரும். அப்போ கவனமாக கும்பராசிக்காரர்கள் இதனை மட்டும் பார்த்து கொண்டால் போதும். ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, பிரமாதமான புத்திசாலித்தனம். ஏன்னா இது காற்று ராசி, இவர்களுக்கு பெருசா குருவெல்லாம் தேவையில்லை, இவர்களே இவர்களுக்கு குரு. அப்போ இந்த இன்டர்நெட் மூலம், காற்று மூலம் வரக்கூடிய புதிய தகவல்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு காற்றுக்கு என்ன வேலின்னு சொல்வதை போல் எந்த ஒரு உச்சத்தையும் இவர்கள் அடைந்து விடுவார்கள். குறிப்பா வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் அதிகமா கும்பராசிக்காரர்கள் தான் வெளியூர்களில் இந்த சாஃப்ட்வேர், ஐடி, கம்யூனிகேஷன், நோவல் டெக்னாலஜியிலெல்லாம் கொடி கட்டி பறந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய லாபத்துக்கு 3 கிரகங்களின் பார்வை, மேலும் இவர்களுடைய ஜீவனத்துக்கு வியாபார ஸ்தலம் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு 2 கிரகங்களின் பார்வை, ராசிக்கு சுக்கிரனின் பார்வை, இதெல்லாமே நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னா ஒரு மினி கோல்டன் பீரியட். மைனஸ் பாயிண்ட்னு எடுத்து பார்த்தோம்னா, நாமே நம்மளுடைய பிரதர் சிஸ்டர்கிட்டையோ இல்லை வேலை செய்கிற ஆட்கள்கிட்டையோ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி விடுவோம். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நாம் யாரையும் ஒரு மனதளவில் கூட காயப்படுத்தாமல் பார்த்து கொள்ளணும். பிரதர் சிஸ்டர்கிட்ட மெயினாக இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலலாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டு கையாள்வது, இதை மட்டும் நாம் பார்த்தால் போதுமானது. கும்பராசியில் இருக்கக்கூடிய சகோதரிகள் எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய 7ஆம் இடத்துல சுக்கிரன். அப்போ ஹஸ்பண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டா பளிச்சுன்னு அப்படியே கலக்கலன்னு இருப்பாரு. என்னங்க கல்யாண போட்டோல கூட நீங்க என்னமோ எதையோ பறி கொடுத்த மாதிரி அப்படியே உருன்னு இருந்தீங்களே, இப்போ நீங்க போறத பார்த்தா இது ஒண்ணுமே தலகால் புரியலையே எனக்கு, எப்படியோ யூத்தா மாறிட்டீங்களேன்னு சொல்ற அளவுக்கு அட்ராக்ஷனாக உங்களுடைய கணவன் இருப்பார். காரக கிரகம் செவ்வாய்க்கு இந்த இடத்துல நிஷ்பலம். இப்போ ஒரு தொழில் கூடுதல் கவனம் செலுத்துவாருங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம்னா, இந்த உணவு பதார்த்தங்கள், இனிப்பு பதார்த்தங்கள்லாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது கட்டுப்பாடு, ஃபிட்னஸ், டயட்டிங், வாக்கிங் கூடுதல் கவனம் எடுத்துக்கொண்டால் போரும். இதில் பேனிக் ஆவதற்கு எந்த ஒரு சிச்சுவேஷனும் இல்லை. மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, எந்த அளவுக்கு இவர்கள் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்களோ அந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப், உல்லாசம், புது ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் தேடி வரும். அந்த புது ஃப்ரெண்ட்ஷிப்பு கொஞ்சம் நம்மளை மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ இதுக்கு யோகா, தியானம், மெடிடேஷன், வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு, இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல கவனத்தை, நமக்கு ஒரு நல்ல ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் லாபஸ்தானம், ஜீவனஸ்தானம் நிகரற்ற பலம் பெறுகிறது. இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு மட்டும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர், நரசிம்மர் வழிபாடு நிகரற்ற லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்குண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், ஜூலை மாதம் 5ஆம் தேதி இது நாள் வரை கடகராசியில் இருந்த சுக்கிரன் சிம்மராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். மேலும் ஜூலை மாதத்தில் 17ஆம் தேதி ஆடி மாதத்தின் தொடக்கத்தில் மிதுனராசி மண்டலத்திலிருந்து கடகராசி மண்டலத்துக்குள் சூரியன் பிரவேசம் செய்ய இருக்கிறார். இதை தவிர ராகு சுக்கிரன் பார்வை, சுக்கிரன் கேது சேர்க்கை, சனி செவ்வாய் பார்வை, தனுராசி மண்டலத்துக்கு செவ்வாயின் 8வது பார்வையும் சாட்டனுடைய 10வது பார்வையும் ஒன்றாக விட இருக்கிறது. இந்த சனி செவ்வாய் பார்வைக்கு பொதுவாகவே தேய்பிறை, வளர்பிறை, அஷ்டமி திதிகள் வரக்கூடிய நாட்களில் பைரவர் வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஒரு கவச்சமாக நம்மை பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். சார், நீங்கள் இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது, இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்லுங்களேன் என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அடுத்து ஆடி மாதம் என்ன செய்ய போகிறது, சாட்டன் வக்ர நிலை அடைய போகிறது, இதன் பலன்களை எல்லாம் மேலும் இதை போல் விஸ்தாரமாக 12 ராசிகளுக்கும் சூடாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். பிரித்து மேய்வதற்கு நாங்கள் தயார். இந்த வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த பக்தி இன்ஃபினிட்டி நிறுவனத்தாருக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.